கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்த நாளில் கர்த்தருடைய கிருபையினால் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிரியை செய்கிறார் ஒளித்து மூலமாக எங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். கேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எஸ்ரானா நெகமையானா என் மேல கர்த்தர்காரம். எஸ்ரானா நெகமையானா என் மேல கர்த்தர்காரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். கேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். கேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். வாலிபனே எழுந்திரி என்று பாடைய தொட்டு எழுப்பன கரம். வாலிபனே எழுந்திரி என்று பாடைய தொட்டு எழுப்பின கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். கேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். கேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எலிசாமேல் அமர்ந்த கரம், இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். எலிசாமேல் அமர்ந்த கரம், இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். ரதத்துக்கு முன் எலியாவே ஓட வைத்த தேவகரம். ரதத்துக்கு முன் எலியாவை ஓட வைத்த தேவகரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். கேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். கேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடாது கூனியை அன்று நிமிர செய்த நேசர்கரம். நிமிரக்கூடாது கூனியை அன்று நிமிர செய்த நேசர்கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். கேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். கேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த மாதத்தில் தேவன் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10 மாதம் காலமும் தேவன் நம்மளை செம்மையாய் நம்மளை வழி நடத்தி பாதுகாத்து, எவ்வளவு ஆபத்து நாச மோசங்கள் வந்த பொழுதும் தேவனுடைய கரம் நம்மோட கூட இருந்து நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளோட நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில் கூட தேவனுடைய நாமம்
பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லெச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் நம்மில் இருக்கும் பொழுது இதோ அந்த நாட்களிலே நாம் அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம் நவம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் லெச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட வழக்காடி கொண்டு இருக்கிற போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் அத்தனையும் மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெக்கி லெச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆமேன். இந்த நாட்களிலே உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த பார்வோன் ஆவிகள், போராட்டத்தின் கிரிகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளிலே உங்களை விட்டு விலக்குவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் ஏதோ உங்களோட இருக்கிறார். எங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய கரம் இந்த நாளில் உங்கள் மேலே இருக்கிறபடினாலே கர்த்தர் பெரிய காரியங்களையும் பெரிய அற்புதங்களையும் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். தேசமே பயப்படாது, மயந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக செய்கிற காரியம் என்னென்று சொன்னால், இதோ உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அனைவரையும் தேவன் விலக செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் புதுபலன் அடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமேன். அவருக்கு முன்பாக உங்களை சாட்சிகளாய் தேவன் நிறுத்தப் போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா போராட்டங்களும், எல்லா அந்தகார சக்திகளின் கிரிகளும், பிசாசின் கிரிகளும் எல்லாம் இந்த நாளில் உங்களை விட்டு விலகி ஓடப் போகிறது. கர்த்தருடைய கரம் இந்த நாளில் உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். இதோ 10 மாதம் நடத்தி வந்த எங்கள் தேவனாய கர்த்தர், இதோ உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்கள் அருகிலே இருக்கிறார். கர்த்தர் தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் இதோ உங்கள் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். இதோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பி பேசுகிறவர்கள், இதோ உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறவர்கள், இதோ உங்களுக்கு விரோதமாய் செய்கிற செய்வினைகள், மந்திரங்கள் எது உங்களுக்கு வாய்க்காமல் போகிறது. கர்த்தர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஆகவே இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் ஆவிகள் உங்களை விட்டு விலக செய்ய போகிறார். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் பின்தொடர்ந்து வருகிற எல்லா அந்தகார சக்திகளின் கிரிகளின் கர்த்தர் விலக்கி இந்த நாளிலே கர்த்தர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இதோ உனக்கு உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெக்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடினவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் சொன்னீர் ஆண்டவரே. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக இதோ எங்களை பின்தொடர்ந்து வருகிற பார்வோன் ஆவிகள், செய்வன கட்டுகள், ஆண்டவரே எங்கள் பின்தொடர்ந்து வருகிற துரோகிகள், எங்களை பின்தொடர்ந்து வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஆண்டவரே எங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற எல்லா விதமான பிசாசின் கிரிகளும் மனித ஆவிகளும் கர்த்தர் எங்களை விலைக்கு பாதுகாத்து கர்த்தராமே எங்களை சுகமாய் ஆண்டவரே இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்த போகிறதுக்காக நன்றி. கர்த்தராமே இந்த நவம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீராக. இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவர் இந்த நாளிலிருந்து ஒரு விடுதலை அருமையான நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் உதவி செய்யும். வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிரியை செய்கிறார் ஊழியத்தின் சார்பாக உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆமை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்துவத்தின்படி இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், சூழ்நிலைகள், பார்வோனின் ஆவிகள், கிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலக செய்யப்படுகிறார். கர்த்தர் நிச்சயமாக இந்த நவம்பர் மாதத்தில் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகவே திட நம்பிக்கையாக இருந்து நீங்கள் செய்கிற காரியங்களை நேர்த்தியாய் செமையாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் சார்பாக மீண்டுமாய் உங்களை இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் சார்பாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம்.